Hi everyone, this is from CBS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம், தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டணி அரசு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 234. இதில் ஆர்டிகல் 164 சப் கிளாஸ் 1A பேசிஸில் 234 மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 15% மெம்பர்ஸ் வந்து மினிஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003 தான் கொண்டு வந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் மினிஸ்டர்ஸ் சேர்த்து மொத்தம் 234ல் 15% அப்படின்னு சொல்லும்போது 35 அமைச்சர்களான அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழக அமைச்சரவை கூட்டணி அரசாக வந்து பொறுப்பேற்க உள்ளது. அதாவது இதுக்கு முன்னாடியே சேம் ஒரே பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குவாங்க. ஸோ முதலாக பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் தான் கிடைச்சிருக்கும், பெரும்பான்மை வந்து கிடைச்சிருக்காரு. ஸோ அதற்காக காங்கிரஸ், அதே மாதிரி இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி, இந்த கட்சிகள் உள்ளிட்ட விசிகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அவர்களிலிருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கூட்டணி அரசு வந்து அமைய இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் மினிஸ்டர்ஸ் உள்பட 15% மெம்பர்ஸ் வந்து இந்த அமைச்சரவையில் அங்கம் வகிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை முதல் ஐஜி. ஸோ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் அவர்கள் வந்து பதவியேற்கும் போது 3 முக்கியமான கோப்புகளை வந்து கையெழுத்திட்டிருப்பார். முதல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது 200 யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ. நெக்ஸ்ட் வந்து போதைப்பொருள் ஒழிப்பு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான அந்த சிங்கப்படை வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கிறத அவருடைய அந்த பதவியேற்பு விழாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் முதலாக. ஸோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முதல் ஐஜி யார் அப்படின்னு பார்க்கும்போது கே பவானீஸ்வரி அப்படின்றவங்க தான் முதல் ஐஜியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 நாடுகளின் கூட்டு இராணுவ பயிற்சி மேகாலயாவில் தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 டிஃபென்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த அந்த இராணுவ வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிபிபோய் மாவட்டத்தில் உள்ள உம்ரோய் இராணுவ நிலையத்தில் மேகாலயாவில் வந்து கூட்டு பயிற்சி வந்து மேற்கொள்றாங்க. ஸோ இதனுடைய அந்த கூட்டு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா பிரகதி 2026. ஸோ கலந்து கொள்ளக்கூடிய நாடுகள் வந்து இந்தியா, பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் வந்து இதில் பங்கேற்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பாங்கான மற்றும் அடர்ந்த காட்டு பகுதிகளில், அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான இந்த கூட்டு பயிற்சி வந்து நடைபெற இருக்கு. ஸோ இதனுடைய இந்த கூட்டு பயிற்சியினுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வார காலம். ஸோ இது வந்து கூட்டு பயிற்சி மற்றும் கலாச்சார பரிமாற்றம் மூலம் அந்த பாதுகாப்பு உறவுகளை வந்து மேற்கொள்வதற்காக தான் இந்த கூட்டு பயிற்சியானது மேற்கொண்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிகழாண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.4%. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்த எக்கனாமியில் கவர் ஆகும். ஸோ இந்தியாவினுடைய நிகழாண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.4 இருக்கும் அப்படின்னு ஐநா வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6.6% இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்த நிலையில இப்போ வந்து 6.4 இது கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்திற்கு 25 மாநிலங்கள் நிதி ஒதுக்கீடு, நாடாளுமன்ற குழுவிடம் மத்திய அரசு தகவல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லிமெண்டரி கமிட்டியில் கவர் ஆகும். அதே மாதிரி பேப்பர் 4 எக்கனாமியில் வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வாரண்டி ஸ்கீமில் வந்து கவர் ஆகும். ஸோ 2005ஆம் ஆண்டு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வாரண்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்தை வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2009ல் இது வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வாரண்டி ஸ்கீமா வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ தற்சமயம்
2025ல பாத்தீங்க அப்படின்னா இதை மாற்றிட்டு விபிஜி ராம்ஜி, அதாவது விக்ஷித் பாரத் குவாரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து இதற்கு பதிலாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி 100 நாள் வரைக்கும் இது வந்து வேலை திட்டம் வழங்கப்பட்டிருக்கும். அதற்கு மாற்றாக 125 நாள் வந்து வேலை திட்டமாக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அந்த ஃபண்டு ஷேரிங் பர்சன்டேஜை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 100% ஃபண்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து 40% ஷேரிங் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் 16%. இதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மற்றும் ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் பண்ணுவாங்க, 10% வந்து அவங்க ஷேர் பண்ணால் போதும். ஸோ இதனுடைய அந்த டெல்லியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கான நாடாளுமன்ற நிலை குழு கூட்டம். ஸோ பார்லிமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கும். ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், இதில் மொத்தம் 24 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்து ராஜ்யசபா கீழே வரும், 16 பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா கீழே வரும். ஸோ ஸ்பீக்கர் தான் இதற்கான மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய லோக்சபாவில் 16 கமிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி தான் கமிட்டி ஆன் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ஸோ இந்த கமிட்டிக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் செயலர் வந்து ரோஹித் கன்சல் அவர்கள் அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வேலை திட்டத்திற்காக பார்த்தீங்க அப்படின்னா 25 மாநிலங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஜூலை 1 முதல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற திட்டம் வந்து அமல்படுத்த போறாங்க. ஸோ இதுல மத்திய அரசினுடைய பங்கு வந்து 95,692 கோடி.